வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துருங்க மல்டிவர்ஸ் டெக் டாம் எழுதுறதுக்கு நம்ம சேனல். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடயே பக்கத்துக்கு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கேஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்களே கையில் இருக்க பேவை பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு செட்டப்பில் உங்களை மீட் பண்ணி எவ்வளோ நல்லாச்சு கேஸ். ஸோ அதாவது யூடியூப்பில் உங்களை மீட் பண்ணி எவ்வளோ நல்லாச்சு கேஸ். எனிவேஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ என் கையில் இருக்க இந்த ஒரு பேபிளிட்ஸ் இந்த ஒரு கில்ட்டி லூயினாரோட ரிவ்யூ தான் கேஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் எங்கடா போனேன், யாருடா நீங்களாம் யோசிக்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் யாருன்னு சொல்லிடுறேன். ஸோ நான் தான் மல்டிவர்ஸ் டெக் தமிழ், ஸோ எம்டிடின்னு கூட சொல்லலாம் என்னைய. ஸோ இந்த ஷோவை நான் இத்தனை ரூபா சொன்னப்பே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் நான் யாருன்னு. ஸோ நான் தாங்க மல்டிவர்ஸ் டெக் தமிழ். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு வீடியோ போடுறேங்க. அதாவது ஒரு 4 மாதம் கழிச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இயர் ஸ்டார்ட் ஆனப்போ January 2 ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த ஒரு டைனமைட் பெல்லியில் அந்த வால்ட்ராக் ஒரு பேட்டில் வச்சு போட்டிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் எதுவுமே சொல்ல, அடுத்த வீடியோவில் பார்க்கலான்னு தான் சொல்லியிருந்தேனே தவிர அடுத்த வீடியோ நான் எப்போன்னு சொல்லவே இல்லை. அதனால அடுத்த வீடியோ நான் இன்றைக்கி போடுறேன் ஒரு 4 மாதம் கழிச்சு. என்ன பண்ணுறதுக்கே. ஸோ நானே எதிர்பார்க்கல அது இவ்வளோ பெரிய பிரேக்காக போகும்னு. ஆக்சுவலாக இது நான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரேக் எடுத்ததில்லைன்னு நினைக்கிறேன் இந்த சேனலில். எடுத்திருப்பேனா? ஸோ எடுத்திருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்தளவுக்கு நான் பெருசாக ஒரு பிரேக் எடுத்தது இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆஃப்டர் அ லாங் டைம் ஐ எம் பேக் கே. ஸோ வித் அனதர் வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் என் கையில் இருக்க இந்த ஒரு பேபிளேடை தாங்க பார்க்க போகிறோம். அண்ட் நான் ஏன் இவ்வளோ நாள் எங்கே போனேன், ஸோ அதாவது ஜப்பான்லேருந்து ஒரு பெரிய லாட்டை வாங்கிட்டு போனேங்க. ஸோ அதான் ஒரு பெரிய இதாக போச்சு எனக்கு. ஸோ ஜப்பான்லேருந்து நான் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா, ஸோ இங்கே ஒரு வீடியோ வரும், நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஜப்பான்லேருந்து ஒரு லாட் வாங்கி அதை அன்பாக்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஒரு லாட்டில் எனக்கு நிறைய பேபிளேட்ஸ் கிடச்சிது. அண்ட் அதுலேருந்து ஒரு 2-3 வீடியோ, அதாவது ஒரு 2-3 பேபிளேட், 2-3 கூட இல்லை கேஸ், 2 பேபிளேட் தான் கேஸ் ரிவ்யூ பண்ணேன். அப்புறம் 2 மாதம் 3 மாதம்னு 4 மாதமாக ஆளையே காணா நான். அதாவது நான் ஐயோ என்ன பேசுகிறேனே தெரில கைஸ். அந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி 4 மாதமாக இத்தனை பேபிளேட் புதுசாக வாங்கிட்டு எங்கே தான் ப்ரோ போனீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் எங்கேயும் போகல கைஸ், இங்கே தான் இருந்தேன். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் தான் இங்கே வந்திருக்கீங்க. ஓகே, கிரிஞ்சு போட விரும்பலை. ஸோ ஒரே வேர்டில் முடிக்கிறேன் கைஸ். ஸோ ஸ்கூல் கைஸ். ஸோ ஸ்கூல்னால இத்தனை நாள் வீடியோ போட முடியல. அப்புறம் எப்படி ப்ரோ இப்போ மட்டும் வீடியோ போடுறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு ஒரு ஒரு பிரேக் தந்திருக்காங்க கைஸ். அந்த ஒரு ஷார்ட் பிரேக்கை தான் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். இது எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி வீடியோ போட போகிறேன்னு எனக்கு தெரில. எனிவேஸ், ஸோ வீடியோக்குள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன். இது நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க. ஸோ என் சேனலில் இன்றைக்கி வரைக்கும் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இப்போ கூட நேற்று கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ வீடியோ எப்போ ப்ரோ போடுவீங்கன்னு. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்காக தாங்க நான் இந்த வீடியோவே போடுறேன். ஸோ என்னை கான்ஸ்டண்ட்டாக சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, அதாவது கன்சிஸ்டண்ட்டாக சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். அண்ட் நிறைய ரீசன் இருக்குது. ஸோ நான் இந்த ஒரு கம்பேக் கொடுத்ததுக்கு மெயின் ரீசன் எனக்கு இப்போ ஒரு பிரேக் கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரீயாக இருக்கேன், அதனால் இந்த ஒரு வீடியோ போடுறேன். அண்டு நம்ம ஒரு பழைய யூடியூபர், ஸோ வண்டர் பாய் தமிழன், உங்கள் யாருக்கு தெரியும்னு தெரில. ஸோ அவர் இப்போ வந்து சேனலை ரீபிராண்ட் பண்ணியிருக்காரு, பேப்ளேட் உச்சிஹான்னு. ரீசெண்டாக அவர் இந்த மாதிரி தாங்க சார் கம்பேக் கொடுத்தாரு. ஸோ அவர் ஸ்கூலே முடிச்சிட்டாரு. அவரும் ஸ்கூல்னால தான் இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னு கூட சொல்லலாம். அண்ட் அவர் ஸ்கூலே முடிச்சுட்டு இப்போ ஒரு வீடியோஸ் போட்டார். ஒரு வீடியோவில் நிறைய வீடியோஸ் போட்டார். ஈவன் ஒரு பேப்ளேட் கேட்லாகே ஆரம்பிச்சிட்டார் கேஸ். ஸோ அந்தளவுக்கு போயிட்டார். ஒரு உண்மையை சொல்லிட்டாங்க. ஸோ நான் இந்த ஒரு பேப்ளேட் லாட் வாங்கினேன் பார்த்தீங்களா. இந்த பேப்ளேட் லாட் நான் ஆர்டர் பண்ணி ஒரு வாரத்தில் எனக்கு இந்த பேப்ளேட்ஸ்லாம் வந்துருச்சு. பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடியே வாங்கி அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு மாதத்தில் தான், இந்த மாதத்தில் தான் வீடியோவே போட்டார். அவர் ஸ்கூல் முடிச்சுட்டு அந்த பேப்ளேட் லாட்டுக்கான வீடியோவே. ஆக்சுவலாக அவர் வாங்கினதுக்கப்புறம் நான் அவரோட நிறைய பேசினேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நானே இந்த ஒரு பேப்ளேட் லாட் வாங்கினேன். ஸோ அவரும் நிறைய ஹெல்ப் பண்ணார். ஸோ அதனால் மறக்காமல் அவர் சேனல் போய் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த மேலே ஒரு ஐகார்லி பட்டன் இருக்குது. ஸோ கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் எனிவேஸ் கைஸ், ஸோ பேசுனது போதும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக அது ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ ஏன்னா அவர் எனக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு யூடியூபர்னு கூட சொல்லுவேன். ஸோ எனிவேஸ் கைஸ், ஸோ இன்றைக்கான வீடியோவில் இந்த ஒரு கில்ட்டி லூயினார் தான் கைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பெரிய இன்ட்ரோவாக போயிடுச்சு. ஸோ இவ்வளோ பெருசாக போகும்னு நான் எதிர்பார்த்த மாதிரி போயிடுச்சு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் என் கையில் இருக்க என்ன கைஸ், கேமரா ஆங்கிள் மாறிடுச்சு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு போடுறதுனால கேமரா ஆங்கிள் மாறிடுச்சு. அண்ட் வீடியோ குவாலிட்டியுமே கொஞ்சம் மோசமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னு தெரில. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க அடுத்த அப்கமிங் வீடியோஸ்லேருந்து. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பேப்ளேட் இந்த ஒரு கில்ட்டி லூயினார் தான் கைஸ். ஸோ பேசிக்லி டக்கரா டாமி கிரியேட் பண்ண பெஸ்ட் பேப்ளேட்னா இந்த ஒரு பேப்ளேட் தான் கைஸ்.
லிட்ரலி ஸோ டக்ராடாமி கிரியேட் பண்ண பர்ஸ்ட் பேப்ளேடில், ஸோ பர்ஸ்ட் பேப்ளேட் நோட் பண்ணிக்கோங்க. பர்ஸ்ட் பேப்ளேடில் இதாங்க கைஸ் பெஸ்ட் பேப்ளேட். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லூயினார்னாலே உங்களுக்கே தெரியும் கைஸ், ஸோ லூயினார்னா எவ்வளோ பவர்ஃபுல்னு ரியல் லைஃப்பில். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு கில்ட்டி லூயினாரையுமே அப்படி டிசைன் பண்ணியிருந்தாங்க, வச்சு செதுக்கியிருந்தாங்க ஒவ்வொரு பீஸும், ஒவ்வொரு எப்படி சொல்கிறதுக்கு. ஸோ பாருங்கள், நீங்களே டிசைனே பார்க்கலாம். டிசைன் தான் எப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா பேப்ளேடோட பவர் அதுக்கும் மேலே கைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் பேப்ளேடுன்னு நான் கண்ணை மூடி சொல்லுவேங்க. ஸோ என்கிட்ட வந்து இப்போ யாராவது கேட்டாங்கன்னா பர்ஸ்ட் பேப்ளேட்ஸ்லேயே மோஸ்ட் பவர்ஃபுல் எது ப்ரோன்னு கேட்டால் கண்ணை மூடி நான் கில்ட்டி லூயினார்னு சொல்லுவேன். ஏன்னா பெஸ்ட்டு ஸ்டாக் காம்போ கைஸ் இது. ஸோ அதாவது எந்த ஒரு பார்ட்ஸுமே இல்லாமல் இதோட ஒரிஜினல் பார்ட்ஸ் போட்டால் இதாங்க கைஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அதனாலே ஒரு பெஸ்ட் பேப்ளேடுன்னு சொல்லுவாங்க டக்ராடாமி கிரியேட் பண்ணதிலே. பட் இது வந்து பார்த்திங்கன்னா இது எங்கேருந்து வாங்கினேன்னா, ஸோ உங்களுக்கே தெரியும் ஜப்பான்லேருந்து ஒரு லாட் வாங்கினேன், அதுலேருந்து எனக்கு கிடச்ச ஒரு பேப்ளேடு இது. ஸோ இந்தியாவில் இது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2500 வருங்க புதுசாக வாங்கினா. ஸோ செல்லர்ஸ்லாம் நிறைய பேர் செல் பண்ணுவாங்க. அண்ட் இது ரொம்பவே ரேர் கூட. ஸோ ஒரு நல்ல ஒரு பர்ச்சேஸ் எனக்கு இது என் கலெக்ஷனில் இருக்கிறது கூட. பட் இது என்கிட்ட ஆல்ரெடி இருந்ததுன்னு சொன்னால் நம்புவீங்களா கைஸ்? ஸோ அது ஒரு பெரிய கதை. இது ஒரு ஹாஸ்ப்ரோ லூயினார். இதை பற்றி நான் பேசவே விரும்பலை. ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு பேப்ளேட். இது பேப்ளேடே இல்லை, அதை விட்டுருங்க, அதை மறந்துடுங்க. ஏன்னே ஸோ ஃபைனலாக ரியல் கில்ட்டி லூயினார் இருக்குது. ஸோ அந்த பேப்ளேட் பேர் கில்ட்டி லூயினார். அண்ட் இது டிபி சிஸ்டமை கொண்டது. அண்ட் இது ஒரு லெஃப்ட் ஸ்பின் அண்ட் அட்டாக் டைப் பேப்ளேட் கைஸ். ஸோ இதாங்க கைஸ் இந்த பேப்ளேடோட லேயர். ஸோ லேயரே செம வெயிட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும் டிபி லேயர்ஸ்னால் 3 பார்ட்டாக தெரியும் கைஸ். ஸோ இந்த 3 பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிபி கோர் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த டிபி கோர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா லூயினார். ஸோ 2 ட்ராகன் ஹெட் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. 2 ட்ராகன் ஹெட் இருக்குது. ஸோ நல்ல ஒரு டிசைன் கேஸ். ஸோ மெட்டல் இது 2 ட்ராகன் ஹெட்மே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிபி ஆர்மர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிபி ஆர்மரோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2 கைஸ். ஸோ விச் இஸ் ஃப்ரம் டைனமைட் பெலியல் ஆக்சுவலி. ஸோ பட் ப்ளூ கலரில் செமையாக கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் செமையாக இருக்குது. அண்ட் ஃபைனலாக இந்த டிபி பிளேட் கைஸ். ஸோ இந்த டிபி பிளேட் இதான் கைஸ் முக்கியமான விஷயம். இந்த பேப்ளேடோட பவர் ஏற்றுறது இதுதான். ஏன்னா இதோட ஷேப்பை பாருங்களேன் கைஸ், ஒரு மாதிரி சிமெட்ரியே இல்லாமல் வித்தியாசமாக இருக்கும். அதாவது பாருங்கள், இப்படி போய் இப்படி போகும். ஸோ இது பேர் அப்பர் அட்டாக்னு சொல்லுவாங்க. நம்ம கில்ட்டி லூயினார் பேட்டில்ஸில் யூஸ் பண்ணோம். ஸோ ஒரு மாதிரி இப்படியே இன்க்ளைண்டாக போயிருக்கு, நீங்களே பார்க்கலாம் இந்த 2 ட்ராகன் ஹெட்மே. ஸோ இந்த ஒரு டிபி பிளேடில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ 4 ட்ராகன் ஹெட் தானே ப்ரோ இருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ மொத்தமாகவே ஒரு 6 ட்ராகன் ஹெட் தான் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அது உண்மையான்னு கேட்டால் அதாங்க இஸ் தப்பு. எப்படி ப்ரோ மொத்தமாகவே 6 தானே இருக்குது, உங்களுக்கு கண்ணு தரலையான்னு நீங்கள் கேட்கலாம். பட் கீழே யாருமே பார்க்கல கைஸ். ஸோ அடியில் பார்த்தா இங்கே ஒரு 2 ட்ராகன் ஹெட் இருக்குது, நீங்களே பார்க்கலாம் கைஸ். ஸோ ரெட் கலர் கண்ணு தெரியுதா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராகன் ஹெட் கைஸ். அண்ட் அப்படியே இந்த சைடு ஆப்போசிட் சைடில் இங்கே ஒரு ரெட் கலர் 2 கண்ணு தெரியுதா? ஸோ இது ஒரு ட்ராகன் ஹெட் கைஸ். ஸோ இங்கேயுமே மெட்டல் ஃபினிஷ் தான் இந்த டிப்பில். ஸோ அதனால் 1 2 3 4 5 6 7 8 இருக்குது கைஸ். ஸோ 8 ட்ராகன் இருக்குது இந்த ஒரு ட்ராகன், இந்த ஒரு லேயர்லேயே. ஸோ அதனாலே செம்மையான ஒரு லேயர் கைஸ். ஸோ டிசைனே டாப் நாச்சாக இருக்கும். இந்த பேப்ளேட் லேயரில் மைனஸ் எதுவுமே இல்லை கைஸ். ஒரே மைனஸ்னால் ஒரு மாதிரி சிமெட்ரியே இல்லாமல் இருக்குது. பட் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட், மைனஸ் இல்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ் லேயர்ஸ். அந்த லேயர் பேர் கில்ட்டி லாங்கனஸ் ஆர் கில்ட்டி லூயினார் எப்படி வேணால் சொல்லலாம். ஹாஸ்ப்ரோ நேம் கில்ட்டி லூயினார், பட் நம்ம கில்ட்டி லூயினார்னே சொல்லலாம். ஏன்னா லூயினாருங்கிறதோட தான் நிறைய பேர் ஃபெமிலியராக இருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கர்மா டிஸ்க். ஸோ இந்த டிஸ்க்கு பேரே கர்மா தான். ஸோ இதை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ லூயினாருக்காக எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்த டிஸ்க் ஏதோ ஒன்று. அண்ட் இது ஒரு 1 ஸ்டார் டிஸ்க் தாங்க சார் கொடுத்துருக்குது. டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அண்ட் வெயிட்டும் நல்லாவே இருக்குது. ஸோ ஒரு ஆவரேஜான டிஸ்க்கு. ஸோ வச்சல்லாம் ஓரமாக. அண்ட் ஃபைனல் பார்ட் இதாங்க இஸ் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த பேப்ளேடோட டிரைவர். ஸோ இந்த டிரைவர் பேர் டெஸ்ட்ராய். ஸோ அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இது இந்த பேப்ளேடோட டிரைவரே இல்லை ப்ரோன்னு கூட சொல்லுவீங்க நிறைய பேர். ஏன்னா இது நீங்கள் நைட்மேர் லூயினாரோட பார்த்துருப்பீங்க இந்த டிரைவரை. ஸோ நைட்மேர் லூயினாரோட இதே டிரைவர் தாங்க கைஸ் விட்டாங்க. ஈவன் சிமிலர் கலர், இதே ஒரு கலரோட தான் விட்டாங்க. பட் அது வந்து நார்மல் டெஸ்ட்ராய் கைஸ். பட் இது வந்து மெட்டல் டெஸ்ட்ராய். ஸோ மெட்டல் டெஸ்ட்ராய்னா என்னென்னா இந்த ஒரு இது இருப்ப இந்த ஒரு டாப் பார்ட் இருக்குது பாருங்களேன் கைஸ், இந்த ஒரு டிரைவரோடது. ஸோ இது வந்து மெட்டலால் இருக்கும். அண்ட் உள்ளே இருக்க ஸ்ப்ரிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டரான ஸ்ப்ரிங்கு. அந்த ஸ்ப்ரிங்கோட கலர் நீங்களே பார்க்கலாம், கோல்டன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா உள்ள நடுவில். ஸோ அதாங்க கைஸ். அந்த ஸ்ப்ரிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் பர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ நீங்களே பார்க்கலாம் இந்த 2 டீத்துமே மெட்டல் தான். அதனால் பேப்ளேடோட டிபி கோர், இந்த ஒரு டிபி கோரோட இது வரப்போ நல்லா ஸ்ட்ராங்காக அட்டாச் ஆகும். அண்ட் ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். ஸோ எனிவேஸ் ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ராங்காக அட்டாச்லாம் ஆகாது. ஸோ நார்மலாக தான் அட்டாச் ஆகும். ஸோ பர்ஸ்ட் ஆகிறப்போ அவ்வளோ சீக்கிரமாக பர்ஸ்ட் ஆகாது கைஸ். ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ கிளிக்ஸை நீங்களே கேளுங்க. என்ன ப்ரோ 2 கிளிக்கில் பர்ஸ்ட் கைஸ்ன்னு கேட்கலாம். கைஸ் 2 கிளிக் தான் மொத்தமாகவே இந்த பேபிள் இருக்குது. அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு கிளிக் ஆகிறப்போ இந்த ஒரு இது உங்களுக்கு இப்போ புரியாது கைஸ். ஸோ எனக்கே புரியல அது என்னென்னு. இப்படி போகிறப்போ இந்த ஒரு ட்ராகன் ஹெட்டுக்கு சம் மூமெண்ட் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது என்னென்னு எனக்கு தெரில சரியா. ஸோ அதான் கைஸ்.
ஸோ இந்த கிளிக் சிஸ்டம் ஆக்சுவலாக 2வது கிளிக்கில் பர்ஸ்ட் ஆயிரும் ஒரு கிளிக் தான். இது நீங்கள் அனிமேல பார்த்துருக்கலாம். அண்ட் சொல்ல மாட்டேன். ஸோ அனிமேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்ளேட் ரொம்ப மொக்கையாக காமிச்சாங்க டிபியில். பட் ரியல் லைஃப்பில் இதாங்க இஸ் பெஸ்ட்டு பே. ஸோ ஒன் ஆஃப் த இல்லை டிபிலே தான் பெஸ்ட்டு பே. ஸோ ஓவரால் இதான் பெஸ்ட்டு பேன்னு கூட சொல்லலாம். பட் அது உங்களை பொறுத்து தாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. அண்ட் ஃபைனல் பார்ட். ஸோ இந்த பேப்ளேட் நீங்கள் டக்கராட்டோமி பாக்ஸோட வாங்குறப்போ இந்த பேப்ளேடோட சேர்ந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வரும் அண்ட் ஸ்டிக்கர் ஷீட் வரும். அண்ட் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஆல்ரெடி ஜாப்பனீஸ் நண்பர் ஒட்டி தந்திருக்காரு. ஸோ நல்லாவே ஒட்டியிருக்காரு கைஸ். ஸோ பர்ஃபெக்டாக ஒட்டியிருக்காரு. ஸோ அதனால் நான் அதை பற்றி குறை சொல்ல விரும்பலை. அண்ட் இதோட எக்ஸ்ட்ராவாக என்ன ப்ரோ கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு எல் கியர் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு எல் கியர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த பேப்ளேடோடதே கிடையாது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் தெரியாது அவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைனமைட் பெலியல்னு ஒரு பே இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் இதை பற்றி நான் வீடியோஸ் போட்டேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதோட ஒரு எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் தான் கைஸ். இது இப்படி போடணுமான்னு தெரியல. இப்படி போடணும் கைஸ். ஸோ உள்ளே போயிடுச்சு. ஸோ இந்த ஆர்மர் தேவைப்படாது, இந்த நம்பர் 2 ஆர்மர். ஸோ அதனால் இது ஓரமாக வச்சிட்றேன் நான். இப்படி போகும். ஸோ அப்படியே லாக் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் செம்ம ஹெவியாக இருக்குது. ஸோ இன்னும் ஒரு அட்டாச்மெண்ட் தாங்க வர வேண்டியது இருக்குது இந்த டைனமைட் பெலியில். அது என்னென்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள். ஸோ செம்ம வெயிட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இது இப்போ ஹை மோட் ஆயிடுச்சு, ஏன்னா ஆர்மர் மேலே போயிடுச்சு. ஸோ ஒரு கேப் க்ரியேட் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. ஸோ இந்த பேவோட ரிவ்யூவை பார்த்தாச்சு. ஸோ அண்ட் இதோட வெயிட்டை பார்த்துடலாம். நம்ம வைக்க போகிற வெயிட் மிஷின் மேலே. ஓகே, தப்பான யூனிட்டில் இருக்குது கைஸ். கிராம்ஸுக்கு மாற்றணும். 78 grams கைஸ். ஸோ விச் இஸ் கிரேசி. ஸோ இந்தளவுக்கு ஒரு ஹெவியான பேப்ளேட் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். 76 75 அந்த ரேஞ்சில் பார்த்துருக்கேன். ஸோ 78 grams அது ரொம்பவே கிரேஸியான ஒரு விஷயம். லைக் கம்பேரிஷனுக்கு என்கிட்ட இந்த ஒரு வேனிஷ் ஃபேஃப்னர் இருக்குது. ஸோ இதை வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ 70 வந்தாங்க. ஸோ 78ங்கிறதுல ரொம்பவே ஒரு கிரேஸியான விஷயம். பா வேறு லெவலு. 78. ஸோ இது 3 கியரோடு இருக்க பெலியல். இதுவே 77 தாங்க. ஸோ 3 கியர் எக்ஸ்ட்ராவாக போட்டு 77, அது 78. ஸோ நல்ல ஒரு ஹெவியான ஒரு வெயிட் கொண்ட பேப்ளேட். செம்மையாக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ வெயிட் டெஸ்ட்டும் பார்த்தாச்சு. ஸோ நம்ம இது நம்ம போடுற 4வது டிபி பேப்ளேட் கைஸ் இந்த சேனலில். ஸோ ஆல்ரெடி 3 டிபி பேப்ளேட் போட்டிருப்போம். ஃபஸ்ட்டு வேனிஷ் ஃபேஃப்னர், அப்புறம் டைனமைட் பெலியல் அண்ட் சேவியர் ஆல்ட்ராக் அண்ட் ஃபைனலாக கில்ட்டி லூயினாரோட இருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு டிபி பேப்ளேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் அது டிபி பேப்ளேட் இல்லை, அது ஒரு டிபி செட்டு. அந்த செட்டு என்கிட்ட இருக்கான்னு கேட்டால் ஆல்ரெடி இருக்குது கேஸ். ஆல்ரெடி எனக்கு காமிச்சிருக்கேன் ஒரு வீடியோவில். அது என்னென்னு தெரிஞ்சால் கீழே கெஸ் பண்ணி விட்டுப்பாங்க. ஸோ எனிவேஸ் இப்போது எல்லாமே பார்த்தாச்சு கேஸ். ஒரு ரிவ்யூ பார்த்தாச்சு, ஒரு வெயிட் டெஸ்ட் பார்த்தாச்சு. ஸோ என்னோடய சேனலில் வந்து எப்போயுமே வீடியோஸ் லாங்காக தாங்க இருக்கேன். ஆனால் இந்த ஒரு பேப்ளேட் எடுக்கிறேன்னா அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஷேர் பண்ணுவேன். ஸோ அதனால தான் ரொம்ப லென்த்தியாக இருக்குது வீடியோ. நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படியே ப்ரோ தெரிஞ்சு எப்படி வீடியோ போடுறீங்கன்னா சிலவங்க பேப்ளேட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இவ்வளோ லாங்காக எல்லா வீடியோவுமே போடுவேன். ஸோ இந்த பேவோட பவரை டெஸ்ட் பண்ணணுன்னா அஃப்கோர்ஸ் நமக்கு டிபி ஸ்டேடியம் தேவைப்படும். பட் அதை நம்மகிட்ட இப்போதைக்கு இல்லை. பட் ஸ்டாண்டர்ட் ஸ்டேடியம் இருக்குது. ஸோ இது ஒரு டெஸ்ட் பென் பார்த்துடலாம். 2-1. ஆஹா கைஸ், இந்த ஒரு சவுண்டுக்காக இந்த பேப்ளேட் வாங்கலாம் கைஸ். ஸோ அந்த ஒரு டெஸ்ட்ராய் டிரைவரோட சவுண்டு தான் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நைட்மேர் லூயினாரில் பார்த்துருக்கலாம். அதுக்கடுத்து இந்த ஒரு பேப்ளேட்டில் தான் கைஸ் இந்த ஒரு சவுண்டை பார்க்கவே முடியும். ஸோ ஸ்டேடியமில் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி யூனிக்காக க்ளீனாக இருக்குது. ஸோ லைக் செமையாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே அந்த ஒரு லூயினார் இதான் லூயினாருன்னு தெரியுது. அங்கே ஒன்று சொல்ல மாட்டேன், இந்த பேப்ளேடை மட்டும் தொட்டுறாதீங்க பேட்டில். அப்போது ஃபுல் ஃபோர்ஸோடலாம் லான்ச் பண்ணிட்டு இந்த பேப்ளேடை தொட்டிங்கன்னா லிட்ரலாக அவங்க கையில் அடிப்படுங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ நான் நிறையா ஃப்ரீ டைமில் ஏதாச்சும் பேட்டில் பண்ணியிருக்கேன். ஸோ என் கையே வந்து அடிபட்டுருக்கு இந்த பேப்ளேட்னால. ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அந்த பேப்ளேடு. ஸோ இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்கியரோட இந்த ஒரு டைனமைட் பெலியல் இருக்குது. ஸோ நான் இதை லான்ச் பண்ணிட்டு இதுக்குள்ள லூயினாக இருக்க ஒரு டெஸ்ட் பேட்டில் பார்ப்போம். ஸோ 3, 2, 1 தேடி சொல்லி அவ்வளோதாங்க கைஸ், வெளியில் தள்ளி விடுறது கைஸ். ஸோ நான் அதை பற்றி சொல்ல மாட்டேன்ட்டேன். கையிலே தொட முடியல கைஸ். இத்தனைக்கு ஸ்லோ லான்ச் தான் பண்ணேன் லூயினாரை. ஸோ இதை பற்றி நான் சொல்ல மாட்டேன்ட்டேன். ஸோ லூயினாருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ராங்கஸ்ட் பேப்ளேட் எவர். அண்ட் அதாவது இந்த ஒரு கில்ட்டி லூயினார் நான் சொல்கிறேன் ஸ்ட்ராங்கஸ்ட் பேப்ளேட் எவர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஸ்பின் ஃபினிஷ்லாம் பண்ணிவிடாது கைஸ். ஒன்று பண்ணால் ரிங் அவுட் பண்ணும், இல்லைனா பர்ஸ்ட் பண்ணும். ஸோ இங்கே கேஜே இல்லை, கேஜே க்ளோஸ் பண்ணியிருக்கு, இருந்தாலும் ரிங் அவுட் பண்ணியிருக்கு நம்ம வெளியில். ஸோ அதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதோட ஸ்ட்ரென்த். பட் ஃபுல் ஸ்ட்ரென்த்துக்காக நான் பேட்டில் வீடியோஸ் போடுறேன் ஃபியூச்சரில். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பேப்ளேட் பற்றி நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். பட் ஹை மோடு பற்றி
பற்றி நான் கவர் பண்ணல. ஸோ அது வந்துட்டு அதை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஹை மோட் பற்றி நம்ம பேட்டில்ஸில் பார்ப்போம். மற்றபடி எல்லாமே சொல்லிட்டேன் கைஸ். அண்டு எல்கியரோட இது பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம ஃபர்தர் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் அதாவது எதாவது சொல்லணும்னு நினச்சா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ நான் எல்லா கமெண்ட்டுமே எப்போயுமே ரீட் பண்ணுவேன். ஸோ அதனால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க கைஸ். ஸோ ஹேவ் ஃபன் கைஸ். வரட்டா.